ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு நம்ம புது டாபிக் ஓகேங்களா. ஸோ பேசிக் டாபிக் பார்க்க போகிறோம். என்னன்னா பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான டாபிக் தான். பட் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். நமக்கு வந்து பேசிக்காக ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஸோ நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது மேக்ஸில் பேசிக்காக இருக்கக்கூடிய டாப்பிக்கில் இந்த பர்சன்டேஜ், அப்புறம் ரேஷியோ, ஆவரேஜ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸு. ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பர்சன்டேஜை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த பர்சன்டேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பர்சன்டேஜ்ங்கிற வேர்டை வந்து நான் பிரிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? பெர். ஓகேங்களா. ஸோ பெர். அடுத்து என்ன இருக்கு? சென்ட். ஓகேங்களா. சென்ட்னா என்ன அப்படின்னா சென்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சென்டம்னு நம்ம எதுவும் சொல்றோம்? 100. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சென்டம்னு சொல்றோம். அப்ப இந்த சென்ட்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா 100ன்னு அர்த்தம். அப்ப ஆக்சுவலா இதுக்குள்ள என்ன வார்த்தை மறைஞ்சிருக்குன்னு பாருங்க. பெர் 100. அப்ப ஆக்சுவலா பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெர் 100. பெர் 100 மீன்ஸ் என்னன்னா அவுட் ஆஃப் 100. ஸோ எந்த வேல்யூவையுமே நம்ம என்ன பண்றோம்? அவுட் ஆஃப் 100. 100க்கு எவ்வளோ, 100க்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதா என்னது? பர்சன்டேஜ். தமிழ்ல நம்ம என்னன்னு சொல்றோம்? சதவிகிதம். சதம்னாலும் என்னதுதான்? 100 தான். ஓகேங்களா. ஸோ இப்போ பர்சன்டேஜ்னா மீனிங் என்ன? அவுட் ஆஃப் 100. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு 72% அப்படின்னு சொல்றோம்னா இதுக்கு மீனிங் என்னன்னா 100க்கு 72 அப்படின்னு அர்த்தம். 35%னா மீனிங் என்ன? 100க்கு 35ன்னு அர்த்தம். இப்போ கிளியரா புரியுதா? பர்சன்டேஜ்னா என்னது? அவுட் ஆஃப் 100. 100க்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பர்சன்டேஜ்னு சொல்றோம். ஸோ இந்த பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு பர்சன்டேஜ்ல இருக்கிற வேல்யூவை நம்ம ஃப்ராக்ஷனா மாத்துறது. ஓகேங்களா. ஸோ பர்சன்டேஜ் இன்டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன். அடுத்து ரெண்டாவது பார்க்க வேண்டியது அப்படியே மாத்தி ஒரு ஃப்ராக்ஷனை எப்படி பர்சன்டேஜா மாத்துறது. ஓகேவா. ஸோ இந்த பர்சன்டேஜா இருந்தாலும் சரி, இந்த ஃப்ராக்ஷனா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்ம பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனா மாத்திர முடியும். ஃப்ராக்ஷனை என்னவா மாத்திர முடியும்? பர்சன்டேஜா மாத்திர முடியும். ஸோ ஃப்ராக்ஷன்னா என்ன? ஃப்ராக்ஷன்ங்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த இடத்துல 72%ன்னு இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதுறோம்? 72/100. அதாவது 100க்கு 72ன்னு எழுதுறோம்ல. இப்போ இந்த இடத்துல 72/100ன்னு எழுதுறங்கிறது என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னா ஃப்ராக்ஷன்ல இருக்கு. இந்த 72%ங்கிறது என்ன ஃபார்மெட்ல இருக்கு? பர்சன்டேஜ் ஃபார்மெட்ல இருக்கு. அப்ப நமக்கு கிளியரா தெரியும், ஒரு பர்சன்டேஜை ஈஸியா நம்மளால ஃப்ராக்ஷனா மாத்த முடியும். ஒரு ஃப்ராக்ஷனை ஈஸியா பர்சன்டேஜா மாத்த முடியும். எப்பவுமே நமக்கு கொஸ்டின்ல வந்து சம் வந்து பர்சன்டேஜ்ல கொடுப்பாங்க. அப்ப நமக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா, அந்த பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி கொஸ்டினை சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு சில இடத்துல ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் இன்டு ஃப்ராக்ஷன். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பர்சன்டேஜை எப்படி ஃப்ராக்ஷனா மாத்துறது. ஓகேவா. பர்சன்டேஜ்ல கொடுத்த வேல்யூவை எப்படி நம்ம ஃப்ராக்ஷனா மாத்துறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ண போறோம் அப்படின்னா பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனா மாத்துறதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? 100ஆல டிவைட் பண்ண போறீங்க. ஓகேங்களா. ஸோ பர்சன்டேஜை 100ஆல டிவைட் பண்ணா எனக்கு அது ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறிடும்? ஃப்ராக்ஷனா மாறிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு 20%ன்னு இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த 20% நான் என்ன பண்ண போறேன்னா ஃப்ராக்ஷனா மாத்தணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? 20/100. இதை கேன்சல் பண்ண எவ்வளவு வருது? 1/5. அப்போ 20%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ தான் எனக்கு என்னது? 1/5. கிளியரா. இப்போ உதாரணத்துக்கு 30%ன்னு இருக்கு. அப்போ 30% ஃப்ராக்ஷனா மாத்த போறேன்னா 30 நான் என்ன பண்ணணும்? 100ஆல டிவைட் பண்ணணும். எனக்கு என்ன கிடைக்கும்? கேன்சல் பண்ணிட்டா எவ்வளவு வருது? 3/. அப்போ 30%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ நமக்கு என்னது? 3/10. இதே இது பாருங்க, 40%ன்னு இருக்கு. இப்போ 40% நான் மாத்த போறேன்னா 40/100. அப்போ பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனை மாத்துறதுக்கு 100ஆல தான் டிவைட் பண்ணும். அப்போ 20 டேபிள்ல போடும்போது இது 2, 5. சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருது? 2/5. அப்போ 40%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 2/5. அப்போ உங்களுக்கு எந்த பர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்தாலும் அதை நீங்க 100ஆல டிவைட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறிடுது? ஃப்ராக்ஷனா மாறிடுது. கிளியரா. ஓகே. சரி, இப்போ இதே இதுல வந்து எனக்கு ஒருவேளை இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 16 2/3%ன்னு இருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னா எனக்கு மிக்சட் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே
ஒரு ஹோல் நம்பரா இருந்தது 20 30 40ன்னு இருந்தது. இப்போ இந்த இடத்துல எப்படி எழுதியிருக்கிறோம் 16 2/3ன்னு சொல்லிட்டு ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், இதையும் ஃப்ராக்ஷனா மாத்தலாம். ஸோ இதை ஃப்ராக்ஷனா மாத்துறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா இந்த மிக்சட் ஃப்ராக்ஷன்ல இருக்கிறத நம்ம வந்து ஒரு நார்மல் ஃப்ராக்ஷனா மாத்திப்போம். இப்போ 16 2/3ன்னா எப்படி எழுதலாம், 16 × 3 48 48 + 2 எனக்கு அப்போ இது எப்படி மாறிடும் 50/3 பர்சன்டேஜ்னு மாறிடும். 50/3%. இப்போ இந்த 50/3% நான் ஃப்ராக்ஷனா மாத்துறதுக்கு 100ஆல டிவைட் பண்ணும். அப்போ 50/3 100ஆல டிவைட் பண்றதுனால டினாமினேட்டர்ல என்ன போட்டுக்கலாம் 100 போட்டுக்கலாம். இப்போ 50 டேபிள நான் கேன்சல் பண்ணா எனக்கு 2 மேல 1. அப்போ ஃபைனலா 1/3 × 2 எனக்கு என்ன வருது 6. அப்போ 16 2/3%னா அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது 1/6. இப்போ இதே மாதிரி பாருங்க இன்னொரு வேல்யூ கூட தரேன் 11 1/9%ன்னு இருக்கு. இந்த 11 1/9% ஃப்ராக்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஸோ 11 × 9 99 + 1 எனக்கு என்னது இது எவ்வளோ 100/9% இதை ஃப்ராக்ஷனா மாத்தினா ஓகே இது மிக்சட் ஃப்ராக்ஷன்ல இருக்கிறத ஃப்ராக்ஷனா மாத்திருக்கேன். அப்போ 100/9%. இப்போ இந்த பர்சன்டேஜ் வேல்யூவை ஃப்ராக்ஷனா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் 100/9 இதை 100ஆல டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ டினாமினேட்டர்ல ஒரு 100 போட்டுக்கிறேன். இப்போ இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிடும். ஃபைனலா என்ன மட்டும் இருக்கும் 1/9. கிளியரா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பண்ணலாம். 6 1/4%. ஸோ இதை ஃப்ராக்ஷனா மாத்த போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனா மாத்தலாம். 6 4s are 24. அப்போ 25/4%ன்னு இருக்கு. இதை ஃப்ராக்ஷனா மாத்துறதுக்கு 25/4 இதை 100ஆல டிவைட் பண்ணோம். அப்போ டினாமினேட்டர்ல ஒரு 100. ஸோ 25 டேபிள்ல போட்டா 1 டைம் இது 4 டைம். ஸோ 1/16. அப்போ 6 1/4%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது 1/60. கிளியரா புரியுதா? அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் ஒரு பர்சன்டேஜை எப்படி ஃப்ராக்ஷனா மாத்துறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கிறோம். கிளியரா? ஓகே நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்படி ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜா மாத்துறது. ஓகே ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜா மாத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்படியே ரிவர்ஸ் நீங்க பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷனா மாத்துறதுக்கு என்ன பண்ணீங்க 100ஆல டிவைட் பண்ணீங்க. இப்போ இது ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா 100ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கலாம் 1/4ன்னு எடுத்துக்கோங்களேன். ஓகேவா? ஸோ 1/4 இந்த 1/4ங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன். இப்போ இதை நீங்க பர்சன்டேஜா மாத்தணும்னா இந்த 1/4 × 100 பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது கேன்சல் பண்ணா 25 வருதா? அப்போ 1/4ங்கிற ஃப்ராக்ஷனோட பர்சன்டேஜ் வேல்யூ எனக்கு என்ன 25%ஆ இருக்கும். கிளியரா? ஸோ அதே மாதிரி பாருங்க இப்போ 1/5 இருக்கு. இப்போ 1/5 நான் பர்சன்டேஜா மாத்தணும்னா 1/5 × 100 கேன்சல் பண்ணா எத்தனை டைம்ஸ் வரும் 20. அப்போ 1/5ஓட பர்சன்டேஜ் வேல்யூ எனக்கு என்ன 20%. கிளியரா? அடுத்து பாருங்க 1/8 எடுத்துக்கிறேன். 1/8 நான் என்ன பண்ண போறேன் பர்சன்டேஜா மாத்த போறேன். அப்போ 1/8 × 100. இப்போ 8 டேபிள்னா ஃபர்ஸ்ட் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 2 டைம்ஸ் என்ன ஒரு 25 டைம்ஸ் 25/2ன்னா எனக்கு எவ்வளோ 12.5%. கிளியரா? அப்போ 1/8 வந்து நான் பர்சன்டேஜா மாத்துறேன்னா எனக்கு எவ்வளவு வருது 12.5% கிடைக்குது. கிளியரா? இதை 12.5ன்னு எழுதிக்கலாம் அல்லது 12 1/2%ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 12.5% எனக்கு கிடைக்கும் 1/8ஓட பர்சன்டேஜ் வேல்யூ. கிளியரா புரியுதா? ஓகே ஸோ இப்போ இது பாருங்க வேற கூட எடுத்துக்கிறேன். இப்போ 1/11 ஓகேவா? ஸோ 1/11 இதை வந்து நான் பர்சன்டேஜா மாத்த போறேன். என்ன பண்ணும் 1/11 × 100. இப்போ பாருங்க 100/11 இருக்கு. அப்போ நான் 11 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 100க்குள்ள எத்தனை 11 இருக்கும் 9 டைம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ 9 பேலன்ஸ் 1. அப்போ 9 1/11%. அப்போ 1/11 நான் பர்சன்டேஜா மாத்தும் போது எனக்கு என்ன வருது 1/11 பர்சன்டேஜா மாத்தும் போது எனக்கு என்ன வருது 9 1/11 வருது. இப்போ அதே இது பாருங்க 1/9 ஓகேவா? ஸோ 1/9 இதை பர்சன்டேஜா மாத்துவோமா? ஸோ 1/9 × 100. இப்போ 100 நான் 9ஆல கேன்சல் பண்ணும்போது உள்ள 11 டைம்ஸ் இருக்கும். 11 9s are 99. 11 1/9%. இப்போ இந்த மாதிரி எந்த ஃப்ராக்ஷனையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் × 100 பண்ணி அதை பர்சன்டேஜா ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும். கிளியரா புரியுதா? ஓகே சரி இப்போ இதுலயே இப்போ நான் பண்றேன் கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட் இதுல பார்த்தோம் இல்லையா என்னது 1/11 பார்த்தோம். 1/11 பர்சன்டேஜா மாத்துறதுக்கு என்ன பண்ண சொன்னேன் 1/11 × 100. அப்போ எவ்வளோ வரும் 100 9 டைம்ஸ். அப்போ 9
1/11%. அப்போ 1/11 நான் பர்சன்டேஜா மாற்றும் போது எனக்கு என்ன வருது 9 1/11% வருது. இப்போ நான் கொஸ்டின் வந்து இப்படி இருக்கு. ஒருவேளை நான் 2/11 மாற்ற போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும்? 2/11 into 100 இல்லையா? 2/11 into 100 இப்போ எனக்கு மொத்தமாக எவ்வளோ வருது? 200/11%. ஓகே, ஸோ இன்ட்டு 100 போட்டோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜாக மாறிடுச்சு. அப்போ 200/11%. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்? மறுபடியும் 11 டேபிளால் கேன்சல் பண்ணுவேன். இப்போ 11 டேபிளால் கேன்சல் பண்ணும்போது 20க்குள்ளே 11 வந்து 1 டைம் இருக்கும். 1 டைம் 11 போதும், அடுத்த 90 இருக்குமா? அப்போ 90னா 8 டைம்ஸ்னா 88. அப்போ 18 2/11%ன்னு வருது. அப்போ 2/11க்கு பர்சன்டேஜ் வேல்யூ எனக்கு என்ன? 18 2/11. ஆனால் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இப்படி நீங்க தனித்தனியா போட்டு டிவைட் பண்ணி கண்டுபிடிக்க தேவையில்ல. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. என்னன்னு பாருங்க. இப்போ எனக்கு 1/11 தெரியும். என்னது? 9 1/11. இப்போ இதுல இருந்து இந்த 2/11 எப்படி வந்திருக்கு? இன்டூ 2 பண்ணியிருக்கேன் இல்லையா? அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கலாம்? இந்த பர்சன்டேஜ் வேல்யூ இருக்குல்ல, அது கூட இன்டூ 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? இந்த 18 2/11. பாருங்க, இங்க 9 இருக்கா? 9 into 2 என்ன? 18. 1/11 into 2 என்ன? 2/11. இப்போ இதுல இருந்து நான் அப்படியே எழுதுறேன் பாருங்க. இப்போ எனக்கு ஒருவேளை 3/11 வேணும்னு வச்சுக்கோங்களேன். 3/11 என்னவா இருக்கும்னா 1/11 மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். 1/11 என்ன வந்துச்சு? 9 1/11 வந்துச்சு. அப்போ 3/11னா இது அப்படியே 3ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ 9 1/11 நான் 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் 9 3ஆல மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ? 27. 1/11 3ஆல மல்டிப்ளை பண்ணா 3/11. ஸோ அப்போ 3/11 அந்த ஃப்ராக்ஷனோட பர்சன்டேஜ் வேல்யூ எனக்கு என்ன? 27 3/11 வரும். இப்போ உதாரணத்துக்கு 4/11 வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 9 1/11 இருக்குல்ல, இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்னது இது? 9 4s are 36. 36 4/11%. இவ்வளவுதான். புரியுதுல்ல? அப்போ உங்களுக்கு 1/11 தெரிஞ்சதுன்னா அதை வச்சு 2/11 3/11 4/11 5/11 6/11 7/11 எதுனாலும் கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 7/11 வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த 1/11 இந்த 9 1/11 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 9 7s are 63. 1/11 7ஆல மல்டிப்ளை பண்ணா 7/11%. ஸோ இந்த மாதிரி என்னால் ஈஸியாக எழுதி கொண்டு போக முடியும். ஓகேவா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1/9. ஓகேவா? இப்போ இந்த இதில் 1/9 எடுத்துக்கலாம். 1/9 எனக்கு என்ன வரும்? 1/9 பர்சன்டேஜாக மாற்றணும்னா 1/9 into 100 எவ்வளோ? 11 டைம்ஸ். அப்போ 11 1/9%. அப்போ 1/9ங்கிற ஃப்ராக்ஷனோட பர்சன்டேஜ் வேல்யூ என்னது? 11 1/9 வருது. இப்போ எனக்கு ஒரு வேலை 2/9 வேணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணணும்? இது அப்படியே 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பாருங்க, 11 1/9 2ஆல மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வரும்? 22 2/9%. இப்போ எனக்கு 3/9 வேணும்னா என்ன வரும்? இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 33 3/9%. இப்போ 33 3/9 இருக்கு. இதை நம்ம கேன்சல் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? 33 1/3%ன்னு போட்டுக்கலாம். ஆக்சுவலாக 3/9னா இதை கேன்சல் பண்ணாலும் நமக்கு என்ன வந்து 1/3 கிடைக்கும். நான் புரியணுங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு 4/9 வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 11 1/9 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ எனக்கு என்ன வரும்? 44 4/9%. கிளியரா? இப்போ எனக்கு 8/9 வேணும்னா இந்த 11 1/9 8ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ 88 8/9%. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு இந்த 1/9 தெரிஞ்சா போதும். அதை வச்சு அவங்க எத்தனை மல்டிபிள்ல கேட்டாலும் என்னால் ஈஸியாக எழுத முடியும். கிளியரா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஸோ ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் இனி வரக்கூடிய கொஸ்டின் ஃபுல்லாக நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ண போகிறோம். அதனால இதில் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். ஓகேவா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு 1/7 பாருங்க. 1/7 நான் பர்சன்டேஜாக மாற்ற போகிறேன். எனக்கு என்ன வரும்? 1/7 into 100. அப்போ 100 நான் 7ஆல கேன்சல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 1 டைம் 1 7s are 7 பேலன்ஸ் 3 இருக்கும். அடுத்த 4 7s are 28. ஸோ 14 2/7%ன்னு இருக்கு. அதாவது 1/7ஓட பர்சன்டேஜ் வேல்யூ என்ன? 14 2/7%. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இதுல இருந்து இப்போ 2/7 கால்குலேட் பண்ண போறேன். 2/7 அப்போ என்னது? இந்த 14 2/7 அப்படியே 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 14 2ஆல மல்டிப்ளை பண்ணா 28. 2/7 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துடும்? 4/7%. ஓகேவா? ஸோ 2/7 பிரச்சனை இல்லை. 3/7 பாருங்க. 3/7னா 14 2/7 3ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ 14 into 3 எனக்கு என்ன கிடைக்கும்?
14 into 3 எனக்கு 42. அடுத்து 2/7 3ஆல மல்டிப்ளை பண்ணா 6/7%. ஸோ 3/7 வந்துருச்சா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. ஒருவேளை 4/7 வேணும்னா என்ன பண்ணணும்? இது அப்படியே 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 14 into 4னா எவ்வளோ? 56. 2 into 4 என்ன? 8/7%. இப்போ இந்த இடத்துல கவனமா இருக்கணும். எப்பவுமே இந்த ஃப்ராக்ஷன் பார்ட் எழுதுறோம் இல்லையா? இந்த ஃப்ராக்ஷன் பார்ட் எழுதும்போது அந்த ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டரை விட மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் வந்து சின்னதாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா, உங்களோட டினாமினேட்டர் தான் பெருசாக இருக்கணும், நியூமரேட்டர் சின்னதாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க 4/7 டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் சின்னதாக இருக்கு. இங்கே 6/7 டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் சின்னதாக இருக்கு. இதுக்கு முன்னாடி எழுதின எல்லாத்துலையுமே பாருங்க டினாமினேட்டர் தான் பெருசாக இருக்கும், நியூமரேட்டர் வந்து சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. அப்போ இப்போ நான் 1/7 வந்து 14 2/7 கண்டுபிடிச்சு அதுல இருந்து நான் 4/7 கால்குலேட் பண்ணும்போது இதை டைரக்டா 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 56 8/7 கிடைச்சிருக்கு. இதுல என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, என்னோட டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் பெருசா இருக்கு. இங்க 7 இருக்கு, மேல என்ன இருக்கு? 8 இருக்கு. அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்துல மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் ஒன்று பண்ணணும். என்ன கரெக்ஷன் அப்படின்னா, இங்க கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல இருக்கிற இந்த 8/7 இருக்குல்ல, இந்த 8/7 இந்த பார்ட்டை மட்டும் பாருங்களேன். ஸோ இந்த 8/7ங்கிறது நான் எப்படி எழுதிக்கலாம்? இந்த 8/7னா இந்த 8க்குள்ள 7 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 டைம் இருக்கு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 1/7. ஓகேவா? ஸோ இந்த 8/7ங்கிறது என்னது? 1/7. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஒரு 56 இருக்கா? அப்போ இது எப்படி இருக்குன்னா ஒரு 56 பிளஸ் இந்த 8/7 என்னது? 1/7. அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா இந்த 4/7ஓட வேல்யூ என்னன்னு மாறுது? 57 1/7 மாறுது. ஓகேவா? ஸோ அப்போ 4/7 அந்த ஃப்ராக்ஷனோட பர்சன்டேஜ் வேல்யூ என்ன? 56 8/7% கிடையாது. ஓகேங்களா? இதை வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இப்படி ஒரு வேல்யூ கிடைச்சாலும் இது ப்ராப்பரா கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. கரெக்டான மெத்தட்ல நான் எழுதலை. ஓகேங்களா? அதனால இதை இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்றேன். எனக்கு டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் பெருசாகும் போது தான் இந்த பிரச்சனை. அப்ப அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணணும். அப்ப 56 plus 1 1/7. அப்ப என்னது? 56 plus 1 57 1/7%ன்னு எழுதணும். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ 4/7 எப்படி எழுதுறோம்னு புரியுதுல? இப்ப இந்த இடத்துல இந்த பக்கம் எழுதி காட்டுறேன் பாருங்க. ஓகேவா? ஸோ 4/7 மாதிரி 5/7 கால்குலேட் பண்ணுவோமே. 5/7 என்ன வரும்? இந்த 14 2/7 5ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ 14 into 5னா எவ்வளோ? 70. 2/7 5ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 10/7. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்? இது வந்து 70 பிளஸ் இந்த 10/7 எப்படி எழுதிக்கலாம்? 10க்குள்ள 7 1 டைம் இருக்குமா? அப்போ 1 3/7 எழுதிக்கலாமா? அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா எவ்வளோ? 71 3/7%. எது? 5/7ஓட வேல்யூ. 5/7ஓட வேல்யூ என்னது? 71 3/7%. ஓகேவா? ஸோ புரியணுங்கிறதுக்காக தான் நான் நிறைய எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இது வந்து எல்லா டாப்பிக்கும் படித்து புரிஞ்சவங்களுக்காக நான் சொல்லலை. இப்போ தான் பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்காக பேசிக்லேருந்து புரியணுங்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் ஒவ்வொன்றுக்கும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரியா? இப்போ பாருங்கள் 6/7 வேணும்னா என்ன பண்ணணும்? அப்போ 1/7ஓட வேல்யூவை 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 14 2/7 நான் 6ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 14 into 6னா எவ்வளோ வரும்? 14 into 6னா எனக்கு 84. அடுத்த 2/7னா 2/7 6ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ வரும்? 12/7. அப்போ இதை நான் எப்படி எழுதணும்? 84 பிளஸ் இந்த 12/7 12க்குள்ள 7 1 டைம் இருக்குமா? அப்போ 1 5/7. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 81 பிளஸ் 5 எவ்வளோ? 85 5/7%. இது என்னது? 6/7ஓட பர்சன்டேஜ் வேல்யூ. கிளியரா புரிஞ்சுதா? அதாவது எப்படி ஒரு பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக மாற்றுறது, எப்படி ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. ஓகேவா? நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. பர்சன்டேஜை நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? 100ஆல டிவைட் பண்ணுறீங்க. அதே ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு 100ஆல மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். இப்போ இதில் தான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இனி வரக்கூடிய கொஸ்டின் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உட்காந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னா டிவைட் பண்ணி ஒவ்வொரு ஃப்ராக்ஷனுக்கும் பர்சன்டேஜ் வேல்யூ என்ன, இல்லைன்னா ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கும் ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சில விஷயத்த வந்து நம்ம ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்க போறோம். மனப்பாடம்னா மக்கப் பண்ணி வச்சுக்க போறோம். அதாவது இந்த ஃப்ராக்ஷன்னா இதான் பர்சன்டேஜ். நம்ம எப்படி ஸ்கூல்ல டேபிள் படிச்சிருப்போம்?
2 டேபிள் 3 டேபிள் வாய்ப்பாடெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி இந்த பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் ஈக்குவலண்ட் இந்த ஒரு சில முக்கியமான வேல்யூஸ் மட்டும் இருக்கு. ஒரு கொஞ்சம் தான் இருக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் நீங்க எழுதும்போது டக்குன்னு அதுல இருக்கக்கூடிய பர்சன்டேஜை ஈஸியா ஃப்ராக்ஷனா மாத்தி எழுதிட முடியும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள கொஸ்டினை ஃபாஸ்டா செய்யணும், நம்மளோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை படிக்கிறோம். மற்றபடி இது படிக்கிறதுல வந்து வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ படிக்காம இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணாமே பர்சன்டேஜ் கொஸ்டினை நார்மல் ப்ராப்பர் மெத்தடில் சால்வ் பண்ண முடியும். பட் ஆனால் டைம் எடுக்கும். இதை நீங்கள் வந்து மகப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில கால்குலேஷன் வந்து குறையும். அதனால தான் இதை நான் மகப் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் பண்ணணும் பாருங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கிறதெல்லாம் பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் 1/1 அதாவது 1 அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் என்னது 100%. 1/2னா 50%. அதாவது இங்க என்னது இது ஃபிராக்ஷன், லெஃப்ட் சைடு இருக்கிறது ஃபிராக்ஷன், இங்க இருக்கிறது பர்சன்டேஜ். அப்போ ஃபிராக்ஷனை பர்சன்டேஜா மாத்துறதுக்கு என்ன பண்ணுவோம்? 100ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 1/1 இருக்கு, இன்டூ 100 போட்டா எனக்கு என்ன வந்துடும்? 100. அப்போ 100%. 1/2 இன்டூ 100னா என்னது? 50. 1/3 இன்டூ 100னா எனக்கு என்ன? 33 1/3. அப்போ கிளியரா புரியுதுல்ல? இது எப்படி ரிவர்ஸ்லயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். அப்போ 100%னா அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1. 50%னா அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/2. 33 1/3%னா அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/3. இந்த மாதிரி நம்ம ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க 1/4ஓட பர்சன்டேஜ் வேல்யூ என்ன? 25%. 1/5ஓட பர்சன்டேஜ் வேல்யூ என்ன? 20%. ஓகேவா? அந்த இடத்துல 33 1/3ன்னு இருக்கு. இது எப்படி எழுதிக்கலாம்? 33.33%ன்னு எழுதிக்கலாம். தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இது டெசிமல் எழுதுறது, இது ஃபிராக்ஷன் எழுதுறது, அவ்வளவுதான். 33 1/3னாலும் 33.33னாலும் ரெண்டும் சேம் தான். இப்படி இந்த உங்களுக்கு 33.33% கொடுத்தாலும் சரி, 33 1/3% கொடுத்தாலும் சரி, அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன தான்? 1/3 தான். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க 1/6. 1/6ஓட பர்சன்டேஜ் வேல்யூ என்ன? 16 2/3%. இதை நீங்க டெசிமல் எழுதுனீங்கன்னா 16.66%ன்னு எழுதிக்கலாம். அப்ப 16 2/3%னாலும் 16.66%னாலும் ரெண்டும் சேம் தான். அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்னது? 1/6. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் 1/7. 1/7ஓட பர்சன்டேஜ் வேல்யூ என்னது? 14 2/7%. 1/8ஓட பர்சன்டேஜ் வேல்யூ வந்து 12 1/2, அதாவது 12.5%, 12.5%. ஓகே, 1/8ஓட பர்சன்டேஜ் வேல்யூ வந்து 12 1/2%. 1/9க்கு 11 1/9. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அடிக்கடி கேட்பாங்க. இந்த 1/9 வந்து தெளிவாக படிச்சு வச்சுக்கணும். 1/9 வந்து அடிக்கடி நிறைய கொஸ்டின்ல யூஸ் ஆகும். 1/9 அதோட பர்சன்டேஜ் வேல்யூனா 11 1/9. 1/10னா 10%. 1/10னா 10%. அடுத்து பாருங்க எப்படி 1/9 ரொம்ப நிறைய இடத்துல யூஸ் ஆகுமோ அதே மாதிரி இந்த 1/11 நிறைய கொஸ்டின்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 1/11ஓட பர்சன்டேஜ் வேல்யூ வந்து 9 1/11. ஓகேவா? அடுத்து 1/12. 1/12 வந்து என்னது? 8 1/3% அல்லது இதை 8.33%ன்னு சொல்லலாம். 1/12 8.33%ன்னு எழுதிக்கலாம், அல்லது 8 1/3%ன்னு எழுதிக்கலாம். அடுத்து 1/13 பாருங்க. 1/13 வந்து 7 9/13%. 1/14 வந்து 7 1/7%. 1/15 வந்து 6 2/3%. அப்ப இது 6 2/3ன்னு எழுதிக்கலாம், 6.66%ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல சொல்ல மறந்துட்டேன். இங்க 9 1/11 இருக்குல்ல, இது நீங்க எப்படி எழுதிக்கலாம்னா 9.09%ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? 9 1/11 ஃப்ராக்ஷன்ல இருக்கு. இதை நீங்க டெசிமல் எழுதும்போது 9.09%ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த 1/9 இருக்குல்ல, அது வந்து 11 1/9. இதை நீங்க டெசிமல் எழுதும்போது 11.11%ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ 11 1/9னாலும் 11.11%னாலும் ரெண்டும் தான் சேம் தான். இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா இங்க கவனிச்சுக்கோங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 33 பாயிண்ட் வேண்டாம், வேற வேல்யூ எடுத்துக்கிறேன். உதாரணத்துக்கு எனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 44.44%ன்னு இருக்கு. 44.44%ன்னு இருக்கு. இப்போ நான் இதை பார்த்த உடனே இதை டக்குன்னு ஃப்ராக்ஷனா மாற்ற வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த 44.44 இது அடிக்கடி கேட்பாங்க. இந்த 44.44 எப்படி எழுதிக்கலாம்னா 4 into 11.11%ன்னு எழுதிக்கலாமா? 44.44% எப்படி எழுதிக்கலாம்? 4 into 11.11%ன்னு எழுதிக்கலாம். இந்த 11.11%னா அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 1/9.
இப்போ 11.11க்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து 1/9, அப்போ 4 இன்ட்டு 1/9 ஈக்குவல் டு என்ன, 4/9. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னது 44.44%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னவா இருக்கும், 4/9 இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 88.88% கொடுப்பாங்க. அப்போ இதை நான் பார்த்த உடனே என்ன பண்ணிடலாம், இது வந்து கண்டிப்பா 8/9 தான் அப்படின்னு எழுதிடலாம். இதே இது 77.77% இருந்ததுன்னா அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, 7/9. 55.55% இருக்கும், அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, 5/9. கிளியரா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்குள்ள யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால தான் இதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துக்கு வாங்க, 1/11 இது எப்படி கொஸ்டின்குள்ள நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது 1/11 என்னது, 9.09 இப்போ இப்படி இருக்கும், 18.18% இருக்கும். அதாவது 9ஓட மல்டிபிள். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல எனக்கு 1/11 என்ன இருக்கு, இங்க 9 இருக்கு, 0.09 இருக்கு. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு பாருங்க, 18.18, அதாவது இங்க 18.18 இருக்கு. சரியா? அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதை 2 டைம்ஸ் ஆஃப் 9.09% எழுதிக்கலாமா? இப்போ 9.09% என்னது, 1/11. அப்போ இது 2 இன்ட்டு 1/11, அப்போ எவ்வளோ, 2/11. அப்போ 18.18%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது, 2/11. இப்போ இதே இது எப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 27.27% கொடுப்பாங்க. இப்போ அது என்னது, 3/11. ஏன் 3/11? 9 3s are 27. இப்போ இதே இது 36.36% இப்படி இருந்ததுன்னா 4/11. 45.45% இப்படி இருந்ததுன்னா 5/11. 72.72% இருந்துன்னு வச்சுக்கோங்க. 72 எப்படி வரும், 8 into 9 தானே, அப்போ இது என்னது, 8/11. கிளியரா புரியுதா? இந்த 1/9 1/11 நிறைய இடத்துல உள்ள இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால இந்த டெசிமல் வேல்யூவையும் படிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? முக்கியமா இந்த 1/9 and 1/11க்கு. கிளியரா? சரி, 1/15 வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் 1/16. 1/16 என்னது, 6 1/4%. ஓகேவா? 1/16ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து 6 1/4% அல்லது 6.25%. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, 1/17 5 15/17%, 1/18 5 5/9%, 1/19 5 5/19%, and 1/20 5%. ஓகேவா? ஸோ 1/20 5%. இது போக வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1/25ன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 4% இருக்கும். 1/13 வச்சுக்கோங்களேன், அது வந்து 1/3% இருக்கும். ஓகேவா? சாரி, மாற்றி எழுதிட்டேன். 1/3%. 1 minute. Yes sir. Okay. 1/13 1/3%. அதே இது 1/40ன்னு வச்சுக்கோங்க, 1/2 2.5%. அதே இது 1/15 வச்சுக்கோங்க, 2%. 1/100 அப்படின்னா 1%. கிளியரா? ஸோ இது எல்லாமே நம்ம 20 வரைக்கும் இந்த டேபிளில் கொடுத்துட்டேன். 20 போக இந்த வேல்யூஸ்க்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ 1/25னா 4%, 1/30னா 3 1/3, 1/40னா 2 1/2, 1/50னா 2, 1/100னா 1%. இது எல்லாமே மைண்ட்ல ஞாபகம், இது ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? ஸோ 1/25 எப்படி 4% எழுதுனா, இன்டூ 100 போட்டால் 25 100 கேன்சல் பண்ணால் 4. இது இன்டூ 100 போட்டால் 3 1/3 வரும். இது இன்டூ 100 போட்டால் 2 1/2 வரும். இது இன்டூ 100 போட்டால் 2 வரும். இது இன்டூ 100 போட்டால் 100 கேன்சலாக என்ன இருக்கும், 1 இருக்கும். இதுதான். ஓகேங்களா? இதை வந்து நம்ம படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு பார்க்கும்போது இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ வரும்போது அது பர்சன்டேஜா மாத்துறதுக்கு உட்காந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. டக்குன்னு நம்ம ஆன்சர் போட்டுட்டு போயிடலாம். கிளியரா? ஸோ அப்போ 1ல இருந்து 1/20 வரைக்கும் இந்த டேபிள்ல கொடுத்துருக்கிறேன். இதை படிக்க வேண்டியதான் உங்களோட வேலை. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு கொடுக்குற ஃப்ராக்ஷன் வந்து லெஸ் தென் 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
எனக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் வந்து லெஸ் தென் ஒன்னாக இருக்குது. அது என்ன லெஸ் தென் ஒன்? லெஸ் தென் ஒன்னுனா ஒன்றும் இல்லை, டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் சின்னதாக இருந்ததுன்னா அது லெஸ் தென் ஒன். ஓகேவா? டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் சின்னதாக இருந்ததுன்னா, இப்போ உதாரணத்துக்கு 6/7. ஓகேங்களா? ஸோ 6/7 நான் கால்குலேட் பண்ணணும். 6/7ஓட பர்சன்டேஜ் வேல்யூ எனக்கு தேவை. அப்போ நான் என்ன சொன்னேன், இதை 2 விதமாக கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன், இதை 6 இன்ட்டு 1/7 அப்படி போட்டு கேன்சல் பண்ணலாம், அப்படி போட்டு சால்வ் பண்ணலாம். அப்போ எனக்கு 1/7க்கு பர்சன்டேஜ் வேல்யூ என்ன படிச்சிருந்தோம், அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டேபிளுங்க 1/7 அந்த இருக்கு. 1/7 என்ன 14 2/7. அப்போ எனக்கு 6/7 வேணும்னா 6 இன்ட்டு 1/7. ஓகேவா? அப்போ 6 இன்ட்டு 1/7க்கு பர்சன்டேஜ் வேல்யூ என்ன 14 2/7 பர்சன்டேஜ் இல்லையா? நான் மல்டிப்ளை பண்ணும்போது 6 வச்சு 14 2/7 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும், 14 இன்ட்டு 6 எவ்வளோ வருது, 14 இன்ட்டு 6னா ஒரு 60, அடுத்து 84 வரும். ஓகேவா? 84. அடுத்து 6 வச்சு இந்த 2/7 இது பண்ணும்போது எவ்வளோ வருது, 12/7. அப்போ இது மாதிரி டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன பண்ண சொன்னேன், இப்போ இதுக்குள்ள வந்து 7 எப்படி இருக்கும், 1 டைம் இருக்குமா, அப்போ இது 84 வந்து 85 5/7 பர்சன்டேஜ்னு வரும். ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட். அதாவது எனக்கு 6/7 கேட்டாங்கன்னா 6 இன்ட்டு நான் 1/7 படிச்சு வச்சிருந்திருப்பேன். அப்போ 1/7 வந்து நான் மக்கப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? 1/7 வந்து எனக்கு 14 2/7 தெரியும். அப்போ 6 இன்ட்டு 14 2/7 மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி நான் எழுதிடுவேன். ஓகேவா? இப்போ ஒருவேளை இதை இன்னொரு வழியில நான் சால்வ் பண்ண போறேன். என்னன்னா, இந்த 1க்கு கம்மியா இருக்கிறதுனால இந்த 6/7 இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி எழுதலாம், 1 மைனஸ் 1/7 எழுதலாமா? இந்த 6/7 எப்படி எழுதலாம், 1 மைனஸ் 1/7. ஏன்னா கீழே 7 இருக்கு, மேலே 6 இருக்கு. எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு, 1 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், 1 மைனஸ் 1/7. ஆனால் இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, 1 மைனஸ் 1/7 எனக்கு என்னது 6/7 தான். கிளியரா? ஓகே, இதை வந்து 1 மைனஸ் 1/7 எழுதிட்டு 1ன்னா எவ்வளோ பர்சன்டேஜ், 100%. 1ன்னா என்னது, அதாவது 1/1ன்னா எவ்வளோ பர்சன்டேஜ், 100%. மைனஸ் 1/7ன்னா எவ்வளோ பர்சன்டேஜ், 14 2/7%. நம்ம என்ன பண்ண போறோம், 100ல இருந்து இந்த 14 2/7 மைனஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் என்னது 16 6/7 அந்த ஃப்ராக்ஷனோட பர்சன்டேஜ் வேல்யூவா இருக்கும். இப்போ 100ல இருந்து எப்படி நான் 14 2/7 நான் மைனஸ் பண்றது, ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் 100ல இருந்து 14 மைனஸ் பண்ணுங்க. 100ல இருந்து 14 மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும், 86 வருமா? 100ல இருந்து 14 நான் மைனஸ் பண்ணா எனக்கு எவ்வளவு வருது, 86 வருது. இப்போ 86ல இருந்து நான் என்ன பண்ணணும், 100ல இருந்து 4 இதை வந்து புரியணுங்கிறதுக்காக நான் எழுதுறேன், தெளிவா எழுதுறேன். 100ல இருந்து 14 ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிடுறேன். எவ்வளோ வருது, 86% வருது. இப்போ 86%ல இருந்து எவ்வளோ மைனஸ் பண்ணணும், இந்த 2/7% மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 86%ல இருந்து இந்த 2/7% மைனஸ் பண்ணணும். அதை மைனஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த 86%ல 85 எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ 85% எழுதியாச்சு. ஓகேவா? 85% எழுதியாச்சு. அப்போ 86ல 85 எழுதிட்டேன். அப்போ இதுல இருந்து ஒரு 1% மட்டும் எடுத்துப்போம். இதுல இருந்து ஒரு 1% எடுத்து அந்த 1 மைனஸ் 2/7. ஓகேவா? 85 எழுதிட்டேன். 85க்கு அப்புறம் ஒரு 1 இருக்கு. அப்போ அந்த 1 மைனஸ் 2/7. 1 மைனஸ் 2/7 எனக்கு எவ்வளோ வரும், இப்போ இங்கே 7 7 மைனஸ் 2 எவ்வளோ, 5/7. அப்போ ப்ளஸ் எவ்வளோ இருக்கும், ஒரு 5/7% இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் எனக்கு என்ன வந்துருச்சு, 85 5/7% இருக்கு. ஸோ இதில் வந்து ஃப்ராக்ஷன் அடிஷன் அண்ட் ஃப்ராக்ஷன் சப்ராக்ஷன் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் இதை சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? எப்படி 86ல இருந்து நான் 2/7 மைனஸ் பண்றேன்னா, இந்த 86 ரெண்டா உடைக்கிறேன். ஓகேவா? ஸோ 86 எப்படி ரெண்டா உடைக்கிறேன், எப்படி உடைக்கிறேன்னா 85 பிளஸ் 1ன்னு பிரிச்சுக்கிட்டேன். இந்த 85 இங்க எழுதிட்டேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 1 இருக்கு இல்லையா, 1ல இருந்து 2/7 மைனஸ் பண்றேன். அப்போ 1ல இருந்து 2/7 மைனஸ் பண்ணா எனக்கு எவ்வளோ, 5/7. அப்போ 85 பிளஸ் 5/7 எனக்கு எவ்வளோ, 85 5/7%. ஸோ நான் இப்படி பண்ணும்போதும் சரி, இங்க இப்படி பண்ணும்போதும் சரி, எனக்கு என்னதான் கிடைக்கும், சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ எந்த மாற்றமும் கிடையாது, ரெண்டுலையுமே எனக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 7/8. ஓகேவா? ஸோ 7/8 நான் எப்படி பண்ணலாம், 7 இன்ட்டு 1/8. ஓகேவா? பர்சன்டேஜா மாற்ற போறேன். அப்போ 7 இன்ட்டு 1/8னா 1/8னா எவ்வளோ பர்சன்டேஜ், 1/8னா எவ்வளோ பர்சன்டேஜ், 12 பாயிண்ட். இருக்க 1/8னா என்னது, 12.5. ஓகேவா? இப்போ 1/8க்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறேன், 12
1/2% இப்படி போட்டுக்கிறேன். அப்போ 12 into 7 எனக்கு எவ்வளோ? 12 into 7 84. அடுத்து 7 into 1/2 எனக்கு எவ்வளோ வரும்? 7/2 வரும். இப்போ இந்த இடத்துல கவனமா இருக்கணும். 84 ப்ளஸ் இது பர்சன்டேஜ் என்ன? அப்போ 7/2 கீழே டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் பெருசா இருக்கு. அப்படிதான் அப்போ என்ன பண்ண சொன்னேன்? இந்த இடத்துல 7/2 நீங்க ஃப்ராக்ஷனா எழுதும் போது என்ன பண்ணணும்? 7க்குள்ள 2ஆல கேன்சல் பண்ணும்போது 3. அப்போ 3 1/2. ஓகேவா? 3 1/2%. அப்போ 84 + 3 எனக்கு எவ்வளோ? 87 1/12%. கிளியரா புரியுதா? சரி, 12 இல்ல, அது 2. 1/2. சரியா? எனக்கு எவ்வளோ வருது? 87 1/2%. அதாவது 7/8 கால்குலேட் பண்றதுக்கு 7 into 1/8ன்னு போட்டோம். 1/8னா 12.5. அப்போ 7 வச்சு 12.5 மல்டிப்ளை பண்ணும்போது 7 into 12 84. 7 into 1/2 7/2. அப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா 7/2ங்கிறது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இல்லை. டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் சின்னதாக இருந்தால் அப்படியே விட்டுறலாம். ஆனால் டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் பெருசாக இருக்கும்போது என்ன பண்ணுது? 7/2 எப்படி எழுதிக்கலாம்? 3 1/2ன்னு எழுதிக்கலாம். அப்போ 84 + இந்த 3 87 1/2% தான் எனக்கு 7/8ஓட பர்சன்டேஜ் வேல்யூ. ஓகேவா? இப்போ இதை நம்ம ரெண்டாவது மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? 7/8 எப்படி எழுதிக்கலாம்? 1 - 1/8ன்னு எழுதிக்கலாமா? 1 - 1/8. 1ன்னா எவ்வளோ? 100%. மைனஸ் 1/8னா என்னது? 12 1/2%. இப்போ என்னது? 100ல 12 கழிக்கணும். அப்போ 100ல 12 போச்சுதுன்னா 88. அடுத்த 88ல இருந்து ஒரு அரையை கழிச்சோம்னா எவ்வளோ? 87. ஓகேவா? ஸோ 100ல 12 போச்சுதுன்னா 88. 88ல இருந்து ஒரு ஆஃப், எகைன் ஒரு ஆஃப் நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ வருது? 87.5. அப்போ புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணும்போது எனக்கு 87.5 தான் வந்துச்சு. ரெண்டாவது மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணும்போது எனக்கு 87.5 தான் வருது. ஸோ கரெக்டாக அதே தான் வரும். ஆனால் நீங்க இந்த ரெண்டு மெத்தட்ல எந்த மெத்தடை யூஸ் பண்ணணுங்கிறது அவங்க கேட்டிருக்கிற அந்த கொஸ்டினை பொறுத்து இருக்கு. எது யூஸ் பண்ணா எனக்கு கால்குலேஷன் சிம்பிளா இருக்குது, எது யூஸ் பண்ணா எனக்கு சீக்கிரமா அந்த பர்சன்டேஜ் வேல்யூ கால்குலேட் பண்ண முடியுதுங்கிறத நீங்க கொஸ்டினை பொறுத்து தான் டிசைட் பண்ண முடியும். அதனாலதான் நான் ரெண்டுமே சொல்லி கொடுத்துட்டேன். தெளிவா புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னது? லெஸ் தென் 1. 1க்கு கீழே இருந்ததுன்னா. இதே இது 1க்கு மேல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. மோர் தென் 1 இருந்ததுன்னா. நம்ம பார்க்கக்கூடியது வந்து மோர் தென் 1 கொடுக்குறாங்க. அதாவது ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து மோர் தென் 1 கொடுத்து அதை வந்து பர்சன்டேஜா மாற்ற வேண்டியது இருந்ததுன்னா என்ன பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ மோர் தென் 1னா நான் எப்படி சொல்றேன்? இங்க பாருங்க 10/9ன்னு இருக்கு. இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்? பர்சன்டேஜா மாற்றணும். அப்போ 10/9 இதை எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்? 1 + 1/9 எழுதிக்கலாமா? அதாவது 10/9 அதை கேன்சல் பண்ணும்போது உள்ள ஒரு 9 இருக்கு. அப்போ 1 எக்ஸ்ட்ரா ஒரு 1 இருக்கு. ஸோ 1 + 1/9. ஓகேவா? அப்போ 1ன்னா அதோட பர்சன்டேஜ் வேல்யூ என்ன? 100% ப்ளஸ் 1/9ன்னா அதோட பர்சன்டேஜ் வேல்யூ என்ன? 11 1/9%. ஸோ ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது அப்போ எனக்கு எவ்வளோ வந்துடும்? 111. 111 1/9%. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 10/9ன்னா அதோட பர்சன்டேஜ் வேல்யூ என்ன? 111 1/9%. ஓகேவா? உதாரணத்துக்கு அதே மாதிரி பாருங்க 9/8 இருக்கு. 9/8 எப்படி எழுதலாம்? 1 + 1/8ன்னு எழுதலாமா? அப்போ 1ன்னா 100%. 1/8ன்னா என்னது? 12.5. 1/8ன்னா 12 1/2%. அப்போ ரெண்டே ஆட் பண்ணும்போது 112 1/2%. அப்போ 9/8ஓட பர்சன்டேஜ் வேல்யூ என்ன? 112 1/2%. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாருங்க அடுத்த 13/12ன்னு இருக்கு. இதை மாற்றும் போது என்ன பண்ணலாம்? 13/12ன்னா அப்போ அதை 1 + 1/12ன்னு எழுதிக்கலாம். இப்போ 1ன்னா 100%. 1/12ன்னா 8 1/3%. ஸோ ரெண்டே ஆட் பண்ணும்போது 108 1/3% கிடைக்கும். அப்போ 13/12ஓட பர்சன்டேஜ் வேல்யூ என்ன? 108 1/3%. 108 1/3%. புரியுதா? ஸோ இது எல்லாமே என்னது? ஃப்ராக்ஷன்ல இருந்து பர்சன்டேஜ் லெஸ் தென் 1 மோர் தென் 1 அது மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம். லெஸ் தென் 1 மோர் தென் 1 அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இதே இது பர்சன்டேஜ்ல இருந்து ஃப்ராக்ஷன் கேட்டா என்ன பண்றது? ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ்ல இருந்து ஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ இதே இது எடுத்துக்கோங்க. எனக்கு இப்படி இருக்கு 114 2/7% இருக்கு. இப்போ இதை நான் ஃப்ராக்ஷனா மாற்றணும். ஓகேவா? நான் சிம்பிளா நீங்க வந்து
நார்மலாக பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம், 100ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்க ஃப்ராக்ஷனாக மாற்றி 100ஆல் டிவைட் பண்ணி அப்படிலாம் நான் பெருசாக பண்ணலை. எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 114 2/7% இருக்கா. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். 100% ப்ளஸ் 40 2/7%ன்னு பிரிச்சுறேன். இப்போ அதை நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை உடச்சி எழுதியிருக்கிறேன். 100 14 2/7 பிரித்து எழுதியிருக்கிறேன். இப்போ இது தனித்தனியாக இது ரெண்டையும் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். அப்போ 100னா அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, 1 ப்ளஸ் 14 2/7%னா ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, 1/7. அப்போ 1 + 1/7 எனக்கு என்ன கிடைக்கும், 8/7. அப்போ புரியுதா, 114 2/7%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, 8/7. இவ்வளோதான். ஓகேவா. இப்போ அடுத்து இது வேற மாதிரி பார்ப்போமா. 457 1/7%. ஓகேவா. இப்போ இதை வந்து நான் ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறேன். 4 என்னது, 457 1/7%. அப்போ 457னா 400% ப்ளஸ் 57 1/7%. ஓகேவா. 57 1/7%. அப்போ 400%, 100%னா 1. அப்போ 400%னா எவ்வளவா இருக்கும், 4ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா. இந்த 57 1/7% இருக்குல்ல, இந்த 57 1/7ங்கிறது என்ன அப்படின்னா 4/7. இதை எப்படி நான் 4/7 சொல்றேன்னா, நான் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கிறேன். அதனால எனக்கு பார்த்த உடனே தெரியுது. ஓகேவா. இப்போ ஒன்றும் இல்லை பாருங்க, 1/7 என்னது, 14 2/7. 1/7 என்னது, 14 2/7. மேக்ஸிமம் உங்கள் டினாமினேட்டரில், இந்த ஃப்ராக்ஷன் பார்ட்டில் டினாமினேட்டரில் என்ன இருக்குதுன்னு பாருங்க. இங்கே 7 இருக்குது. அப்போ அது கண்டிப்பாக 1/7ஓட ஏதோ மல்டிபிளாக தான் இருக்கும். அப்போ பாருங்க, 1/7 எனக்கு இங்கே என்ன வருது, 14 வருதா. அப்போ 2னா இந்த இடத்துல என்ன வந்திருக்கும், 28 வந்திருக்கும். 3னா 14 × 3, 4னா 14 × 4. 14 × 4 எவ்வளோ, 56. ஆனால் இந்த இடத்துல ஏன் 57 இருக்குன்னா நமக்கு தெரியும். இப்போ நான் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல 8/7 மாறிடுமா. 14 2/7 நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14 × 4 எனக்கு 56. 2/7 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8/7. அப்போ 8/7 வந்து 1/7 எழுதிக்கலாம். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன மாறிடும், 15 1/7 மாறிடும். 57 1/7 மாறிடும். புரியுதா. இது நீங்கள் நிறைய சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி மிக்சட் ஃப்ராக்ஷன் பர்சன்டேஜை பார்க்கும்போதே இது எதோட ஃப்ராக்ஷன் வேல்யூவாக இருக்கும் இல்லை பர்சன்டேஜ் வேல்யூவாக இருக்குங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பாருங்கள், 57 1/7%னா என்னது, 4/7. அப்போ 4 + 4/7 நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம். அப்போ 4 + 4/7னா 4 7s are 28. இது எவ்வளோ, 32/7. 32/7. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, 616 2/3%ன்னு இருக்கு. இப்போ இதை நான் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை 600% ப்ளஸ் 16 2/3%ன்னு பிரிச்சுக்கலாமா. இப்போ 600%னா ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன வரும், 6 வரும். 6/1ன்னு வரும். இப்போ 16 2/3னா அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து என்னது, 1/6. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 6 6 are 36, 37/6. இப்போ 616 2/3% நான் ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது எனக்கு எவ்வளோ வருது, 37/6. ஓகேவா. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக் தான். ஒன்லி கன்வர்ஷன், பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் என்ன பண்ணுறோம், ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் என்ன பண்ணுறோம், அதில் ஒரு சில டேபிளில் ஒரு சில வேல்யூஸ்க்கு வந்து நான் படிக்க சொல்லியிருக்கிறேன். அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி எப்படி நான் மாற்றிருக்கிறேன். இது எல்லாமே பேசிக் தான். ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 இது நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது மைண்டில் பார்த்த உடனே அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ அந்த பர்சன்டேஜ் வேல்யூவை கொடுத்தாங்கன்னா அதோட ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன் அண்ட் பர்சன்டேஜ் ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஓகேவா. ஸோ இது இதோட முடிய போகிறதில்ல. இனி பார்க்கக்கூடிய கொஸ்டின் எல்லாத்துலேயுமே இதை நான் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போது உங்களுக்கு இன்னும் கூட கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு கொஸ்டினில் எப்படி இதை நம்ம அப்ளை பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ பேசிக்ல இருந்து தான் போக போகிறோம், ரொம்ப ரொம்ப பிகினர் லெவலில் இருந்து தான். ஓகேவா. அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. தெளிவாக ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். ஸோ பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருந்தாலும் சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி டாப்பிக்காக இருந்தாலும் சரி. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இனி வர ரேஷியோ, மற்ற ஆவரேஜ், மற்ற எல்லாத்துலேயுமே இந்த பர்சன்டேஜ் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சார்ட் கொடுத்து கேட்குற கொஸ்டின், அதுலேயும் இந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஓகேவா. அதனால் இந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகே சரி, இப்போ நம்ம நேராக அடுத்த கொஸ்டின்குள்ளே போயிடலாம். சரியா. இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லீஸ்ட். அதாவது 4 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? 12% ஆஃப் 625. ஓகே, இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்றது இதை? 12% ஆஃப் 625. அதை எப்படி நான் ஃபாஸ்டா கால்குலேட் பண்றது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை கவனிச்சுக்கோங்க. ஸோ ஏ ஆப்ஷன் எனக்கு என்ன இருக்குன்னா 12% ஆஃப் 625. அப்போ எப்போவுமே இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு வேல்யூ இருக்கு. வேல்யூ என்னன்னா ஒரு 1200. ஓகேவா? ஸோ 1200ன்னு ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ இந்த 1200ல 50%ங்கிறது எவ்வளோ? ஓகேவா? 1200ல 50, இந்த 1200ல 50%. அப்போ 50%னா எப்பவுமே என்னன்னா ஒரு வேல்யூல 50% கேட்கறாங்கன்னா அதுல பாதின்னு அர்த்தம். இப்போ 1200ல 50%னா இது அப்படியே ஹாஃப். எவ்வளோ அப்போ? 600 அப்படின்னு போட்டுடலாம். இதே 1200ல எனக்கு 25% கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 25%னா என்னன்னா 1/4. இதை 4ஆல டிவைட் பண்ணும். அதாவது என்னது? 50%னா பாதி 600. அப்போ 25னா 50லயும் பாதி. அப்போ 600ல பாதி எவ்வளோ? 300. உங்களுக்கு புரியுதுல்ல? 50%னா 2ஆல டிவைட் பண்ணும். 25%னா 4ஆல டிவைட் பண்ணும். கிளியரா புரியுதுல்ல? இது எதுக்குன்னா இனி பார்க்கக்கூடிய கொஸ்டின்ல வந்து நான் டக்குன்னு எவ்வளவு பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் பார்க்கும்போது டக்குன்னு எடுப்பேன். அப்போ தெளிவா புரிஞ்சுக்கணும். கிளியரா? அப்போ ஒரு வேல்யூ கொடுத்து அந்த வேல்யூல 50%னா பாதி அதை 2ஆல டிவைட் பண்ணி போடுங்கன்னு அர்த்தம். 25%னா அதை 4ஆல டிவைட் பண்ணி பாதியில பாதி. ஓகேவா? அப்போ 1200ல பாதி 50%னா 600. அப்போ 25%னா அதுல பாதி எவ்வளோ? 300. இப்போ அதே இது வந்து எனக்கு 10% தேவைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்போ ஒரு வேல்யூல உங்களுக்கு 10% தேவை அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதை அப்படியே 10ஆல டிவைட் பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா லாஸ்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிருங்க. அப்போ 1200 இருக்கு. 1200 லாஸ்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சோம்னா இந்த லாஸ்ட் இருக்கிற 0 போயிடும். அப்போ எவ்வளோ? 120. ஓகேவா? அப்போ எந்த நம்பர் கொடுத்து 10% கேட்டாலும் அந்த வேல்யூவை 10ஆல டிவைட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதுதான் அதோட 10% வேல்யூ. புரியுதா? அப்போ 1200ல 10%னா எவ்வளோ? 120. அப்போ 1200ல எனக்கு 5%ன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? அப்போ 5% எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஒன்றும் இல்லை, 10% ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். எந்த வேல்யூ கொடுத்தாலும் 10% ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். லாஸ்ட்ல இருந்து ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்க சொன்னா அப்போ 1200ல 10%னா எவ்வளோ? 120. அப்போ 5%னா என்ன இருக்கும்? 10% கால்குலேட் பண்றீங்களா? 10ல பாதி தானே 5. அப்போ 10% 120 இருந்ததுன்னா 5% உங்களுக்கு என்னவா இருக்கும்? 60. கிளியரா புரியுதா? அப்போ 5% கால்குலேட் பண்ணா ஃபர்ஸ்ட் நீங்க 10% கால்குலேட் பண்ணி அதுல பாதி என்னவோ அது என்னவா போட்டுடலாம்? 5%ஆ போட்டுடலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் 1% கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, அதை 100ஆல டிவைட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா லாஸ்ட்ல இருந்து 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சிருங்க. அப்போ 1200 லாஸ்ட்ல இருந்து 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சா இது எப்படி ஆயிடும்? 12.00. அப்போ 00 விட்டுறலாம். அப்போ 1%ஓட வேல்யூ எனக்கு என்ன? 12. 1%ஓட வேல்யூ என்ன? எனக்கு 12. அப்போ எனக்கு 2% என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். 1% எவ்வளோ வந்திருக்கு? 12. அப்போ 2%னா அதுல இன்ட்டு 2. அப்போ எவ்வளவா இருக்கும்? 24 இருக்கும். இப்போ 3% என்னவா இருக்கும்? 1% 12. அப்போ 3% 12 into 3 என்னது? 36. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஒரு வேல்யூல இவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு தேவை அப்படின்னா நான் கால்குலேட் பண்ணணும். கிளியரா புரியுதா? ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் ஏ, இந்த 12% ஆஃப் 625 நான் கால்குலேட் பண்ண போறேன். எப்படி கால்குலேட் பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 625ஓட 12% நான் கால்குலேட் பண்ண போறேன். இதுக்கு நான் வந்து எந்த கால்குலேஷனும் எழுதலை. இதா ஆக்சுவலா எப்படி இதை நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா 12%னா 12/100 இன்டூ 625. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அதுதான் அவங்க கேட்டது. அந்த 12% 625. ஆனா பட் ஆனால் நான் இதை யூஸ் பண்ணல. இப்படி நான் யூஸ் பண்ணல. ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன்னா இங்க நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதை யூஸ் பண்ணி 625ல 12% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண போறேன். எப்படி கால்குலேட் பண்றேன்னு பாருங்க. அப்போ 625ல ஃபர்ஸ்ட் 10% என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? இந்த 12% இருக்குல்ல, இந்த 12 என்ன பண்ணிக்கிறேன்? 10 + 2ன்னு பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ 625ல ஃபர்ஸ்ட் 10% கண்டுபிடிக்கிறேன். 625ல 2% கண்டுபிடிக்கிறேன். ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா அதான் என்னது? 12%. அப்போ ஃபர்ஸ்ட் 10%னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்? லாஸ்ட்ல இருந்து ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 625ல 10%னா எனக்கு என்னவா இருக்கும்? 62.5. ஓகேவா? அதில் 10%ங்கிறது எனக்கு என்னது? 62.5. இப்போ அடுத்த 2% கால்குலேட் பண்ணணும். 2% கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 1% கால்குலேட் பண்ணணும். 1%னா என்ன? 6.25.
1% என்னது 6.25. அப்போ 2%னா 6.25 into 2. இப்போ 6.25 நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 6னா 12, 0.25 2ஆல மல்டிப்ளை பண்ணா 0.5. அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? 12.5 வரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். அப்போ 10%ங்கிறது 62.5, 2%ங்கிறது 12.5. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது எனக்கு ஈஸி தானே. இப்போ 62 ஒரு 12, அப்போ எவ்வளோ? 74. இந்த 0.5 வரும்னா அப்போ எனக்கு மொத்தமாக ஆட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது? 75 கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் ஏல 12% ஆஃப் 625னா எனக்கு எவ்வளோ? 75. புரியணுங்கிறதுக்காக இது இவ்வளோ நேரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க. சியில் என்ன இருக்கு? 10% ஆஃப் 720 இருக்கு. இப்போ 10% ஆஃப் 720னா என்னது? அது 72 தான். 10% கேட்டாங்கன்னா ஒரு பாயிண்ட் தள்ளி ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சா போதும். இப்போ 10% ஆஃப் 720 என்னது? 72. 12% ஆஃப் 625 என்ன வந்திருக்கு? 75 வந்திருக்கு. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னு கீழே இருக்கிற ஆப்ஷன்ல எது லீஸ்ட்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, அடுத்த பி பாருங்க. பி எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். பியில் என்ன கேட்டிருக்காங்க? 15% ஆஃப் 555. 555ல 15% கால்குலேட் பண்ணுமா. ஃபர்ஸ்ட் 555ல 10% எவ்வளோ இருக்கும்? 10% ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்க சொன்னா அப்போ 55.5. அப்போ 5% என்னவா இருக்கும்? 10%ல பாதி தானே 5%. அப்போ 55.5ல பாதி என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ 55ல பாதி என்ன? இது வந்து என்னன்னா டக்கு டக்குன்னு மைண்ட்லேயே கால்குலேஷன் பண்ணணும். அப்படி பண்ணாதான் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வேகமாக பண்ண முடியும். இல்லைன்னா நமக்கு ரொம்ப டைம் எடுத்துட்டு ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் செய்யக்கூடிய டைம் இதில் நம்ம வேஸ்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ டக்குன்னு சொல்லணும். 55ல பாதி என்ன அப்படின்னா டக்கு டக்குன்னு பிரிக்கணும். 50ல பாதி என்ன? 25. 5ல பாதி என்ன? 2.5. அப்போ 55ல பாதி என்னவா இருக்கும்? 25 + 2.5 27.5. கிளியரா புரியுதா? 55ல பாதினா எவ்வளோ? 27.5. 27.5. அப்புறம் இந்த 0.5ல பாதினா என்னது? 0.25. அப்போ ஆல்ரெடி ஒரு 27.5 இருக்கு, பிளஸ் ஒரு 0.25 இருக்கு. அப்போ 27.75. 27.75. கிளியரா? இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா அதுதான் என்னது? 15%. ஸோ ஆட் பண்ணுங்க. 5, 12க்கு 2, 8, 7, 12, 13, 13 பேலன்ஸ் 1, 5, 6. அப்போ 83.25 கிடைக்குது. எவ்வளோ கிடைக்குது? 83.25. என்னது? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியில் வந்து 83.2. நமக்கு லீஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஏ பார்த்துட்டேன், பி பார்த்துட்டேன், சி பார்த்துட்டேன். ஏபிசி இது மூணையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு எது தான் லீஸ்டா இருக்கு? சி தான் லீஸ்டா இருக்கு. இன்னும் டி மட்டும் செக் பண்ணணும். டியில் வந்து எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டிருக்கானுங்க? 9% கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டியில் வந்து 9% கேட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 9%னா ஃபர்ஸ்ட் 845 இருக்கு. அப்போ 845ல 9%னா 845ல 1% என்னவா இருக்கும்? 8.45 இருக்கும். 1% என்ன பண்ணணும்னு சொன்னா 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்னு சொன்னா அப்போ 8.45 இதான் 1%. அப்போ 9%னா இன்டூ 9. இது எவ்வளோ வருது பாருங்க. இதை நான் மல்டிப்ளை பண்ணல, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணா என்ன வேல்யூ வரும் அப்படிங்கறத கெஸ் பண்ண போறேன். அப்போ எனக்கு 8.45 இருக்கு. இந்த இடத்துல வெறும் 8 இருந்தாலே எனக்கு என்ன வந்துடும்? 9 8s are 72. 9 8s are 72. 0.5 வேலை இருக்கிறதுனால கண்டிப்பா இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா 72 விட ஜாஸ்தியா தான் இருக்கும். புரியுதா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூ கண்டிப்பா 72 விட ஜாஸ்தியா தான் இருக்கும். எப்படி 72 விட ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றேன்னா இங்க 8 மட்டும் இருந்தாலே 9 8s are 72. ஆனா 8.4 இருக்கிறதுனால கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வேல்யூ 72 விட ஜாஸ்தியா தான் வரும். அப்படி பார்க்கும்போது பியில் எனக்கு என்ன வந்திருக்கு? 83.25 வந்திருக்கு. ஸோ அப்போ இது நாளையும் நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஆப்ஷன் சி தான் இருக்கிறதுலே லீஸ்ட். ஏன்னா ஆப்ஷன் சியில் எனக்கு என்ன இருக்கு? 72 இருக்கிறதுனால அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லீஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், பட் ஆனால் டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தான், கான்செப்ட் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் நீங்கள் 4 ஆப்ஷனையும் சால்வ் பண்ணி அதோட வேல்யூவை கண்டுபிடிச்சா மட்டும்தான் கம்பேர் பண்ணி எது லீஸ்ட் எது ஹையஸ்ட் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். புரியுதா? ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து என்னன்னா உட்காந்து எல்லா கால்குலேஷனையும் பெருசாக பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு அசம்ஷன் பேசிஸ்ல எது அதிகமாக இருக்கு எது கம்மியாக இருக்கு டக்கு டக்குன்னு பார்த்து ஈஸியாக கம்பேர் பண்ணி போடணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி
த்ரூ ப்ராப்பர் மெத்தட் போகாம ஷார்ட்கட்ல இங்க நான் சொல்லியிருக்கேன் இல்லையா 1200 ஒரு நம்பரை கொடுத்து இதுல என்ன பர்சன்டேஜ் கேட்டாலும் நீங்க என்ன பண்ணணும், இந்த 15 என்ன பண்றோம், 25 என்ன பண்றோம், 10 கண்டுபிடிக்கிறோம். இப்போ எனக்கு 20% கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இதுலயே எடுத்துக்கோங்க. இதே 1200ல எனக்கு 20% வேணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன், அப்போ 10% என்ன 120, அப்போ 10% டபுள் பண்ணா அதான் 20%. அப்போ 10% 120னா 20% என்னவா இருக்கும், 240 இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும். கிளியரா? ஸோ இன்னும் போக போக இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணும்போது இது இன்னும் கூட உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகிடும், ஈஸியாக உங்களுக்கு புரிய கூட செய்யும். சரியா? நெக்ஸ்ட் போகலாம். சரி, இது வந்து இந்த கொஸ்டின் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம பேசிக்கில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த அர்த்தங்கள் புரிஞ்சாதான் பின்னாடி வரக்கூடிய பெரிய பெரிய கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் தெளிவாக பாருங்க. 2/3 இஸ் what percent of 1/3? ஓகேவா? 2/3 is what percent of 1/3? இதுக்கு அர்த்தம் என்ன? ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ்ல 2/3 is what percent of 1/3னா இதை தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இது என்ன மீனிங் கொடுக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரியா? ஸோ இது என்ன மீனிங் தருது அப்படின்னா, இந்த 2/3 இந்த 2/3 அப்படிங்கிற நம்பர் இந்த 1/3ல எவ்வளோ பர்சன்டேஜ், 2/3ங்கிற நம்பர் 1/3ல எவ்வளோ பர்சன்டேஜ். அப்போ இந்த இடத்துல ரெண்டு நம்பரை கம்பேர் பண்றாங்க. எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, இந்த 2/3 தான் 1/3 கூட கம்பேர் பண்றாங்க. சரியா? 2/3 தான் 1/3 கூட கம்பேர் பண்றாங்க. அப்போ வந்து இங்க ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா? அப்போ இந்த ரெண்டு நம்பர் எப்படி பார்க்கணும்னா, ஒரு நம்பரை கம்பேர் பண்ண எடுத்துக்கிறோம், ஒரு நம்பரை எடுத்து அதை இன்னொரு நம்பர் கூட கம்பேர் பண்றோம். அப்ப எந்த நம்பர் கூட கம்பேர் பண்றீங்களோ அந்த நம்பர் தான் டினாமினேட்டர்ல வரணும். எந்த நம்பரை கம்பேர் பண்றீங்களோ அது நியூமரேட்டர்ல வரணும். நான் சொல்லக்கூடிய வார்த்தை குழப்புற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ குழப்பமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரியல அப்படின்னா 2-3 முறை நீங்க ரீவைண்ட் பண்ணி நான் சொல்றது தெளிவா கேளுங்க. ஓகேவா? சரி, ரெண்டு நம்பர் எடுத்திருக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, 2/3 அப்படிங்கிற ஒரு நம்பரை என்ன பண்றாங்க, 1/3 அப்படிங்கிற நம்பரோட கம்பேர் பண்றாங்க. சரியா? 2/3 1/3 கூட கம்பேர் பண்றாங்க. அப்போ ஒரு நம்பரை ஒரு நம்பர் கூட கம்பேர் பண்றாங்க. இதுதான் இங்க நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராசஸ். சரியா? இப்போ எனக்கு ரெண்டு நம்பர் இருக்குல்ல, அதுல ஒரு நம்பர் இது என்னது, இந்த நம்பரை தான் நான் கம்பேர் பண்ண போறேன். இந்த நம்பரை எது கூட கம்பேர் பண்ண போறேன், 1/3 கூட கம்பேர் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அப்போ நீங்க எப்படி எழுதணும்னா, நியூமரேட்டர்ல எந்த நம்பரை கம்பேர் பண்றீங்க, அது நியூமரேட்டர்ல இந்த 2/3 தான் கம்பேர் பண்றீங்க. எது கூட கம்பேர் பண்றீங்க, 1/3 கூட கம்பேர் பண்றீங்க. அப்ப எந்த நம்பர் கூட கம்பேர் பண்றீங்களோ அது எங்க வரணும், டினாமினேட்டர்ல வரணும். ஸோ இப்படிதான் நீங்க இந்த வாட் பர்சன்ட் ஆஃப் கொஸ்டினுக்கு ஃபிராக்ஷன் மேக் பண்ணணும். சரியா? இதை இன்னும் கூட சிம்பிளா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஷார்ட்கட்ல இதை புரிஞ்சிக்க முடியாதவங்களுக்காக இந்த ட்ரிக்கு. ஆனா புரிஞ்சிக்காம போட்டீங்கன்னா அது என்னைக்குமே சரி வராது. கொஸ்டின்ல ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் பண்ணானா மாறிடும். ஓகேவா? இருந்தாலும் நான் சொல்றேன், ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி உங்களுக்கு புரிய ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன். இந்த வாட் பர்சன்ட் ஆஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த வாட் பர்சன்ட் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ், இந்த வார்த்தைக்கு அடுத்தாக்குல ஒரு நம்பர் கொடுக்குறாங்கல்ல, இந்த நம்பர் தான் எப்பவுமே டினாமினேட்டர்ல வரும். சரியா? வாட் பர்சன்ட் ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல, இந்த வாட் பர்சன்ட் ஆஃப்க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அது டினாமினேட்டர்ல வரும். ஓகேவா? இது வந்து ஷார்ட்கட்டா சொல்றது, சும்மா அந்த கொஸ்டினுக்கு சொல்லி கொடுக்கறது. ஓகேவா? உங்களுக்கு வேற வழி இல்லைன்னா இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா அப்படி ஞாபகம் வச்சுக்கிறத நான் என்னைக்குமே என்கரேஜ் பண்ண மாட்டேன். இதில் நீங்க வந்து புரிஞ்சு பண்றதுதான் பெட்டர். சரியா? 2/3ங்கிற நம்பரை 1/3 கூட கம்பேர் பண்றேன். இந்த 2/3ங்கிறது 1/3ல எவ்வளவு பர்சன்டேஜ், இதுதான் கொஸ்டின். அப்ப 2/3 நான் 1/3 கூட கம்பேர் பண்றேன். அப்போ எந்த நம்பர் கூட கம்பேர் பண்றனோ அது டினாமினேட்டர்ல, எந்த நம்பரை கம்பேர் பண்றனோ அது நியூமரேட்டர்ல. கிளியரா புரியுதா? ஸோ ஓகே, அப்போ எது நியூமரேட்டர் இது டினாமினேட்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு என்னது, ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் வச்சு ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. எனக்கு ஆப்ஷன் எல்லாமே எதுல இருக்கு, பர்சன்டேஜ்ல இருக்கு. அப்போ ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்ம் ஆயிட்டு இந்த ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜா மாத்துறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். ஒரு ஃப்ராக்ஷன் எப்போ பர்சன்டேஜா மாறும், அது 100ஆல மல்டிப்ளை பண்ணாதான் மாறும். ஸோ இன்டூ 100 நான் போடும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எதில் கிடைச்சிரும், பர்சன்டேஜ்ல கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ சிம்பிளி பண்ணும்போது பாருங்க, 3க்கு 3 கேன்சல் ஆயிடும். அப்போ 2 இங்க ஒரு 100. அப்போ 2 into 100 எவ்வளோ? ஸோ ஆன்சர் இஸ் 200% ஆப்ஷன் டி. 200% ஆப்ஷன் டி.
கிளியரா? 2/3 is what percent of 1/3? கிளியரா? 2/3 1/3 கூட கம்பேர் பண்றேன். இதுக்கு இந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ரொம்ப சிம்பிள் தான். சரியா? சிம்பிளா எடுத்து இவங்க பாருங்க. இப்போ A is what percentage of B? ஏங்கிறது ஒரு வேல்யூ, பிங்கிறது ஒரு வேல்யூ. A is what percentage of Bனா என்ன அர்த்தம்? ஏங்கிற வேல்யூவை இந்த B கூட கம்பேர் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்போ A நியூமரேட்டர்ல எழுதணும், B டினாமினேட்டர் எழுதணும், இன்டூ 100 போடணும். அப்படி போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிட போகுது. ஓகேவா? ஸோ கொஸ்டின் வாட் பர்சன்ட் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் பர்சன்டேஜில் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கிடைச்சிருக்கு? 200%. ஓகேவா? சரி. இப்போ இது பாருங்க. 80 மீட்டர் இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் 5 கிலோமீட்டர். 80 மீட்டர் இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் 5 கிலோமீட்டர்னு என்ன அர்த்தம்? 80 மீட்டரை 5 கிலோமீட்டர் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போது இந்த இடத்துல எனக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. 80 மீட்டர் 5 கிலோமீட்டர் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா 80 மீட்டர் நியூமரேட்டரில் வரணும், 5 கிலோமீட்டர் வந்து டினாமினேட்டரில் வரணும். ஓகேவா? ஆனால் யூனிட் பார்த்தீங்கன்னா இங்கே மீட்டரில் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ரெண்டையுமே கிலோமீட்டருக்கு மாற்றணும், இல்லை ரெண்டையுமே மீட்டருக்கு மாற்றணும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய வேலை. ஒன்று ரெண்டுமே மீட்டரில் இருக்கணும், இல்லை ரெண்டுமே கிலோமீட்டரில் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்? ரெண்டையுமே மீட்டருக்கு மாற்றி விட்டுறேன். சரியா? ஸோ ரெண்டையுமே மீட்டருக்கு மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நியூமரேட்டரில் என்னது? 80 மீட்டரை 5 கிலோமீட்டர் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு தெரியும் 1 கிலோமீட்டர் அப்படின்னா எத்தனை மீட்டரு? 1000 மீட்டர். 1000 மீட்டர்ஸ் தான் எனக்கு 1 கிலோமீட்டர். அப்போது 5 கிலோமீட்டர்னா 5000 மீட்டரா? இப்போ டினாமினேட்டர்லாம் 5 கிலோமீட்டர்னா அது என்ன பண்ணிக்கலாம்? 5000 மீட்டர்னு எழுதிக்கலாம். இன்ட்டு என்னது? 100. சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 00க்கு இந்த 00 கேன்சல் ஆகிடும், இந்த 5 இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 8/5ன்னு இருக்குது. இப்போ 8/5னா கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ? 1.6%. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இங்கே வாட் பர்சன்ட் ஆஃபுக்கு அப்புறம் 5 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ 5 கிலோமீட்டர் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? டினாமினேட்டரில் எழுதியிருக்கேன். சரியா? ஸோ 80 மீட்டரை 5 கிலோமீட்டர் கூட கம்பேர் பண்ணுறேன். ஸோ அப்போ 80 மீட்டர் நியூமரேட்டரில், 5 கிலோமீட்டர் டினாமினேட்டரில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இதில் பாருங்கள், வாட் பர்சன்ட் ஆஃப் 3 டே இஸ் 12 ஹவர்ஸ். இப்போது இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினை தான் இங்கே கேட்டிருக்காங்க, ஆனால் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. என்னது? வாட் பர்சன்ட் ஆஃப் 3 டே இஸ் 12 ஹவர்ஸ்னா இதில் எதை கம்பேர் பண்ணுறோம், எது கூட கம்பேர் பண்ணுறோங்கிறது இருக்குல்ல. இப்போ எது கூட கம்பேர் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 12 மணி நேரங்கிறது 3 நாளில் எவ்வளோ பர்சன்டேஜ். அப்போ இந்த 12 ஹவர்ஸை 3 டேஸ் கூட கம்பேர் பண்ணுறேன். இந்த இடத்துல 12 ஹவர்ஸை 3 டேஸ் கூட கம்பேர் பண்ணுறேன். இப்போ இந்த கொஸ்டினில் வந்து 80யை 5 கிலோமீட்டர் கூட கம்பேர் பண்ணேன். அப்போது நான் சொன்ன ஃப்ரேஸ் படி இந்த வாட் பர்சன்ட் ஆஃப் அதை ஃபாலோ பண்ணி என்ன வருதோ அதுதான் டினாமினேட்டரில். அப்போ இங்கே அதே தான். வாட் பர்சன்ட் ஆஃப் 3 டே இருக்கு இல்லையா? அப்போ 3 டே தான் எங்கே வரும்? டினாமினேட்டரில் வரும். இந்த 12 ஹவர்ஸ் எங்கே வரும்? நியூமரேட்டரில் வரும். அப்போ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. 12 ஹவர்ஸுங்கிறது 3 டேஸில் எவ்வளோ பர்சன்டேஜ், இதை தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டினோட அர்த்தத்தை புரிஞ்சா இதான் அர்த்தம். 12 மணி நேரங்கிறது 3 நாளில், இந்த 3 நாளில் இந்த 12 மணி நேரங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ். அப்போ 12 மணி நேரத்தை நான் 3 நாள் கூட கம்பேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ டினாமினேட்டரில் 3 டேஸ், மேலே வந்து என்னது? 12 ஹவர்ஸ். இப்போ இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த 12 வந்து ஹவர்ஸில் இருக்குது, இந்த 3 வந்து இதில் இருக்குது? டேயில் இருக்குது. ஓகே, அப்போ ரெண்டையுமே என்ன பண்ணணும்? ஹவர்ஸ்க்கு மாற்றணும், இல்லை ரெண்டையுமே டேக்கு மாற்றணும். ஆனால் ரெண்டையுமே ஹவர்ஸ்க்கு மாற்றுறது தான் சிம்பிள். மேலே இருக்கிற 12 ஹவர்ஸில் தான் இருக்குது, கீழே இருக்கிற 3 டேஸ் இருக்கு இல்லையா? அதை நான் ஹவர்ஸ்க்கு மாற்றிக்கிறேன். 1 டேனா எனக்கு எவ்வளோ? 24 ஹவர்ஸ். அப்போ 3 டேனா 3 × 24 இன்ட்டு 100 பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 12 டேபிளில் கேன்சல் பண்ண இங்கே 2 டைம்ஸு, அகெயின் 2 டேபிள்னா இங்கே 50. இப்போ 50/3னா எவ்வளோ வரும்? 16 2/3%. எவ்வளோ? 16 2/3%. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. கிளியரா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 8% ஆஃப் 5 லிட்டர். 5 லிட்டரில் 8%ங்கிறது எவ்வளோ? ஸோ ஆப்ஷன் எல்லாமே என்னதில் இருக்குது? எம்எல், மில்லி லிட்டரில் இருக்குது. நமக்கு தெரியும் 1 லிட்டர் அப்படிங்கிறது எத்தனை மில்லி? 1000 மில்லி லிட்டர் தான் எனக்கு என்னது? 1 லிட்டர். அப்போ இந்த இடத்துல 5 லிட்டர் கொடுத்துருக்குறாங்களா?
5 லிட்டர்னா எவ்வளோ 5000 ml 5000 மில்லி லிட்டர். அப்போ இந்த 5000 மில்லி லிட்டர் இருக்கு இல்லையா இதில் எத்தனை பர்சன்டேஜ் வேணுமா 8% என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஓகே சிம்பிள் தான். அப்போ 5000 ml 1% எவ்வளோங்கிறது நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிதானே. இதில் 1% எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்கேன்ல 1% என்னது லாஸ்ட்ல இருந்து 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 5000 ml 1%னா எவ்வளோ ml 50 ml. அப்போ 1%ங்கிறது 50 mlனா 8%னா 50 into 8 50 into 8 எனக்கு எவ்வளோ வரும் 400. அப்போ ஆன்சர் என்ன 400 ml அவ்வளோதான். இதை பாருங்க எஸ்எஸ்சி சிபிஓல 2019ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா எவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகேவா ஸோ 5000 ml லிட்டரை மில்லி லிட்டருக்கு மாற்றியாச்சு. அப்போது மில்லி லிட்டராக மாற்றினதுக்கப்புறம் 5000 மில்லி லிட்டர் இருக்குது 5000 ml இருக்குது 5000 ml 1%னா 50 ml. இப்போ 8%னா 50 into 8. ஓகேவா ஸோ ஓவரால் எவ்வளோ வருது 400 ml. கிளியரா ஓகே நெக்ஸ்ட். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இது பாருங்க. The value of 17 1/2% of 3 1/4% of 33 1/3% of 7200 is. ஓகே ஸோ இது சிஜிஎல் மெயின்ஸில் கேட்ட கொஸ்டினா ஆனால் ரொம்ப சிம்பிள் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு இது ஆக்சுவலாக எப்படி எழுதணும்னா எனக்கு 17 1/2% இருக்கா இது வந்து எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் ஃப்ராக்ஷனாக மாற்றி எழுதணும். ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 17 1/2 இருக்கு இல்லையா 17 1/2ங்கிறது எப்படி எழுதிக்கலாம் இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது 17 into 2னா எனக்கு எவ்வளோ 17 into 2னா 34 + 1னா 35/2. இப்போ 35/2%னா 35/2 கீழே ஒரு 100ஆல் டிவைட் பண்ணால் இது என்னவா மாறிடும் ஃப்ராக்ஷனாக மாறிடும். புரியுதா இங்கே இருக்கிற பர்சன்டேஜ் வேல்யூக்குலாம் ஃப்ராக்ஷன் வேல்யூ எடுத்து எழுதுறேன். அப்போது 17 1/2 17 1/2%னா 35/2%. அப்போ டிவைடட் பை 100 போடும்போது அது ஃப்ராக்ஷனாக மாறிடுச்சு. அடுத்த இன்ட்டு இந்த ஆஃபுக்கு வந்து இன்ட்டு அடுத்த 3 1/4%னா 3 1/4னா 3 4s are நல்லா இப்போ 13/4 வரும். இப்போ 13/4 இதை ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு டினாமினேட்டரில் ஒரு 100. அடுத்த 33 1/3% இருக்கு 33 1/3%னா இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ எனக்கு தெரியும் 1/3. இது நம்ம இந்த டேபிளில் படிச்சிருக்கோம். ஓகேவா இன்ட்டு எவ்வளோ 7200. புரியுதா இருக்கிற பர்சன்டேஜ் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கேன் ஃப்ராக்ஷன் மாற்றிட்டு ஃபைனலாக அந்த வேல்யூ நடுவில் என்னது ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கணும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குதோ அதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா ஸோ பாருங்கள் இந்த 100க்கு இந்த 00 கேன்சல் ஆகிடும். அடுத்தது 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 2 3s are 6 4 3s are 12. அடுத்த 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸு. அடுத்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸு. இப்போ கீழே ஒரு 100 இருக்குது. ஓகேவா எப்போவுமே தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த 100 வச்சு உடனே இந்த 5 வச்சு கேன்சல் பண்ணி விட்டுறக்கூடாது சரியா. ஏன்னா கீழே 100ஓ 10ஓ இருந்ததுன்னா மேலே இருக்கிறத ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சிடலாம். ஏன்னா இந்த 100 வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக கேன்சல் ஆகாது. ஓகேங்களா இந்த 5 டேபிளில் மட்டும்தான் போகும். அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி இருக்கும் கீழே வந்து 20ன்னு வந்து நிற்கும் சரியா. அது மாதிரி வச்சுக்காம நீங்கள் டேரெக்டாக மேலே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. பாருங்க 35 இருக்கு 35 இங்கே ஒரு 13 இங்கே ஒரு 3. இப்போ 35 into 13 into 3. அப்போ 13 into 3னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் 39 கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணும் 35 into 39 எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 35 into 39 எனக்கு 1365. எனக்கு எவ்வளோ கிடைக்குது 1365 கிடைக்கும். கீழே என்ன இருக்கு 100 இருக்கு. அப்போ கீழே 100னா 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சிடலாமா. அப்போ 13.65. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 13.65. கிளியரா ஸோ இது ஒரு மாடல். நெக்ஸ்ட் இது பாருங்க 18% ஆஃப் 15% ஆஃப் 25/9 ஆஃப் 3800. அப்போ ஃபர்ஸ்ட் 18% இருக்கு. அப்போ 18% ஃப்ராக்ஷன் ஆகுதுன்னா 18/100 இன்டூ 15%னா 15/100 இன்டூ இந்த 25/9 வந்து பர்சன்டேஜ் கொடுக்கல. இந்த 25/9ங்கிறது என்ன கிடையாது பர்சன்டேஜ் கிடையாது அது ஃப்ராக்ஷன் வேல்யூ தான். அதனால இதை வந்து 25/9 தான் எழுதணும். கீழே 100 போட்டு வச்சிடக்கூடாது. இந்த இடத்துல 25/9% சொல்லியிருந்தா தான் கீழே 100. இது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால இதை ஒன்றும் பண்ண தேவையில்ல. இன்டூ 3800 இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 9 டேபிளில் இங்கே 18 கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸா இந்த 100க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாமா.
அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 25 டேபிள் இங்கே கேன்சல் பண்ணால் 4, இந்த 2 டேபிள்னா இங்கே 2, அகெயின் 2னா இங்கே எவ்வளோ 19. எனக்கு ஃபைனலாக என்ன இருக்குது, ஒரு 15ம் ஒரு 19ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ 15 into 19 நமக்கு எவ்வளோ வரும், 285. ஓகேவா, 285. என்னன்னா ஒரு 150 ஒரு 95, 150 ப்ளஸ் ஒரு 95னா சரி 95 இல்லை 150, ஆமாம் ஓகே. 15 into 90. Answer is 285. கிளியரா? ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது பாருங்க, the fraction equivalent to 1.5%. இப்போ 1.5% நான் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன், சரியா? 1/5 1/5% நான் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ 1/5ங்கிறது பர்சன்டேஜில் இருக்குது. பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், 100ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ 100ஆல் டிவைட் பண்ண போகிறேன்னா எனக்கு டினாமினேட்டரில் என்ன வந்துடும், 100 வந்துடும். ஸோ அப்போ 1/500. ஓகேவா, 1/5% ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறேன். ஸோ இப்போ 1/5% தான் கொடுத்துருக்காங்க. 1/5% பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு 100ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வருது, 1/500. ஸோ கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதுவும் எஸ்எஸ்சி சிபிஓவில் கேட்ட கொஷின், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். கிளியரா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சிக்கலாம். பர்சன்டேஜில் இன்ட்ரோடக்ஷன் பார்த்து அதை பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். இதில் பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், ஒரு சில விஷயங்கள் நான் படிக்க சொல்லியிருக்கிறேன், ஒரு சில கான்செப்டும் நான் சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே தெளிவாக 1க்கு 2 முறை பார்த்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே எந்த டாபிக் எடுத்தாலும் அதோட பேஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பேசிக்கு எவ்வளோ டைம் கொடுத்து எவ்வளோ புரிஞ்சு படிக்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல இதுக்கு பின்னாடி வரக்கூடிய அட்வான்ஸ் கொஸ்டினை வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக் ஈஸியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது சும்மா மேலோட்டமாக பார்த்து விட்டிங்கன்னா பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். அதனால் எப்போவுமே எந்த டாபிக் படித்தாலும் அதோட பேஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் புரிஞ்சு கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுக்கிறது பெட்டர். அப்படி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது என்றைக்கும் மறக்கவும் செய்யாது. அந்த அந்த டாப்பிக்கில் வந்து எந்த வித்தியாசமான கொஷின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக அதை அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து தெளிவாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பர்சன்டேஜ் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான். ரொம்ப ஸ்லோவாக தான் எடுக்க போகிறேன். ஒவ்வொரு கிளாஸ்லையும் நம்ம முக்கியமான கொஷின்ஸு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதனால் இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் பர்சன்டேஜை வந்து ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் சால்வ் பண்ண முடியும் இந்த கிளாஸை கண்டினியூஸாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதோட கிளாஸை முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷன் பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ நியூ பிகினர்ஸ் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நிறைய படித்தவங்களுக்கு இது தேவையில்லைனா கூட எனக்கு ப்ராப்ளம் இல்லை. புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஃப்ரீயாக எடுக்கிறேன். ஸோ பேசிக்ஸ்லேருந்து எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால தான் புதுசாக படிக்க வரவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்க வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த கிளாஸில் இதோட கண்டினியூஷன் வேறு சில கொஷின்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.